ஏங்க இங்க பாருங்க, இது நான் சொன்ன நம்பர் இல்லைங்க. பொறு இப்போ நம்பரை சொல்லு. அதான் நான் சொன்னல 26 36 46ன்னு. ஹலோ, கனடியாத்தால இருந்தா பேசுறீங்க? கொஞ்சம் இருங்கம்மா. முதல்ல பேசிக்கிறேன். அக்கா தீர்த்தக்காவா, நான் தாங்க மாடசாமி பேசுறேன். நேத்து இந்த பையன் கூட்டிட்டு மெட்ராஸ் வந்தல, வந்து இறங்கணும்னு போன் பண்ண சொல்லிட்டு அக்கா அதான் பண்ணேன். 5 மணிக்கு உடனே இறக்கிட்டாக்கா. ஆமா ஏக்கா, எங்க அக்கா அமிர்தத்தை கூப்பிடுங்கக்கா. இது யாரு இப்ப கூப்பிட்டது? எங்க ஊர்லயே இவங்க வீட்டுல தான் போன் இருக்கு. இவங்களுக்கு போன் பண்ணி தான் போய் மத்த ஆளுகளை கூட்டி வர முடியும். அவங்க இந்த தெருவுல எங்க அக்கா அடுத்த தெருவுல இருக்கு. கூப்பிட்டு இது எங்க அக்கா மாதிரி தான். சரி கூப்பிடுங்க. ஓடியாருதா அக்கா, அமிர்தா அக்காவா? என்ன பத்த ஆத்தா, உன்னை விட்டு விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியலையம்மா. என் கண்ணுக்குள்ளே இருந்தேம்மா. என்ன பத்தாமா? ஆமா வந்து இறங்கிட்டேன். அதான் வந்து இறங்கணும் உனக்கு போன் பண்றேன். அப்புறம்க்கா அந்த கருப்பியா இருக்கான்ல, அவன் நெல்லு காசு கொடுப்பான். அதை கரெக்டா வாங்கிக்க. 10 ரூபா குறைச்சு கொடுப்பான். விளக்க மாத்த கொண்டு அடிச்சு காசை பிடிங்கிரு என்ன. அப்புறம் எழுத்து விட்டு இருளாக்கி 2 சம்பு கோமியை கொடுத்துருக்கேன், அதுக்கு காசை வாங்கிரு. அப்புறம் நெல்லு குழுவுக்குள்ள ஒரு 16 முட்டை வச்சிருக்கேன்க்கா, நாட்டு முட்டை. அதை பிரியம் இருந்தா காசாக்கி இல்ல உடச்சு வாயில வச்சு உடம்ப தேத்து. அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத, முட்டை கெட்டு போகும். ஏக்கா இந்த பக்கத்து வீட்டு செல்லாக்கி இடுப்பொழின்னு சொல்லிச்ச, இப்ப எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காளா? குழந்தை பிறந்துருச்சா? எது பிள்ளை தலையில இருக்கா? என்னப்பா? ஐயோ, பக்கத்துல இருக்கார பிள்ளைங்க என் தங்கச்சி மாதிரிங்க. 10 நாளா இடுப்பொழிக்குது இடுப்பொழிக்குன்னு சொல்லிக்கிருந்துச்சு. ஆஸ்பத்திரியில பிள்ளை எப்ப பிறகுங்கன்னா டாக்டர் தெரியாதுங்கிறானா. சரி வச்சுட்டேன். அப்பாடா, ஒரு நாள் இதுல விட்டு பிரிஞ்சு வர்றது பெரிய பாடா இருக்குங்க. இந்தாங்க 1,000 ரூபா மிச்சேட்டனா, காப்பி தண்ணியை குடிச்சுக்கங்க. என்னது? போன் பேசுற காசுங்க. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். மிஷின் நிக்கிறதுக்கு எதுக்கு என்ன இருக்கு? நீ எவ்வளவு பேசிருக்காங்கறத மிஷின் இப்ப சொல்லு. ஏங்க மிஷின் பச்சை கட்டத மெட்ராஸ்ல வண்டி ஓட்டுறீங்களா? ஆமா. 650 ரூபா. 650? என்னத்துக்கு? ஏய் 650 ரூபாய் புள்ள, இந்த போன் பேசுனதுக்கு 650 ரூபாயா? மாப்பிள எனக்கு அப்பயே தெரியும்டா. நான் சொன்ன நம்பருக்கு முன்னால நீ எக்ஸ்ட்ரா நம்பர் போடும் போது என்ன ஏமாத்த போறேன்னு எனக்கு தெரியும். அது கோட் நம்பர்யா? கோட் நம்பர், ரோடு நம்பர், உன் வீட்டு நம்பர்லாம் கேட்டுறேன் உன்கிட்ட. அது போடாம எப்படியா பேச முடியும்? நான் பேசிருக்கேன்டா, என் ஊர்ல நான் பேசிருக்கேன். 200 ரூபா பேசிருக்கேன்டா. அது லோக்கல்யா? யாரா லோக்கல்? யார் லோக்கல்? எத்தனை ரவுடி வச்சு இந்த பூத்து நடந்துக்கிட்டு இருக்க? நீ பெரிய ரவுடியாடா? என்ன வாடா அடிச்சு விட்ட? என்ன ஒண்ணு நீ ஒண்ணு ஊரா வெட்டலடா, குள்ளா வாட காமடா. நீ எங்க போற? ஐயோ இருப்பா. என்ன நான் சொல்றேன் கொஞ்சம் கேளுங்கயா. போன் பண்ணணும்னு வந்தான். எந்த ஊர்னு கேட்டேன், வெளியூர்னு சொன்னான். போனை போட்டு கையில கொடுத்தேன். பேசி முடிச்ச உடனே காசு கேட்டா, என்ன கேட்காம ஏன் எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டான்னு 60 எடுத்து வேண்டாயா? எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டியா? இல்லையா, கோட் நம்பர் தான் எக்ஸ்ட்ரா நம்பர்ங்கறா. ஐயா நியாயத்தை நீங்களே சொல்லுங்க. கோட் நம்பர் நான் அவன்கிட்ட கேட்டனா? நான் கேட்டனா? உன்கிட்ட கேட்டனா? ஏன் நம்பர் மட்டும் தான் உன்னை போட சொன்னேன். அதான ஓடல. கொஞ்சம் இருங்க, இங்க பாருங்க. உங்களுக்கு எந்த ஊரு? காரக்குடி பக்கத்துல கர்நாடகா. என்ன விஷயம்? கோட் நம்பர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னையா நீ விவரம் கடத்தமா பேசிக்கிட்டு இருக்க? கோட் நம்பர் நான் எதுக்கே தெரிஞ்சுக்கிறேன்? இல்லப்பா, எக்ஸ்ட்ரா நம்பர் எனக்கு தேவையான்னு கேக்குறேன். கண்ணா நீயும் நானுமா கண்ணா. அசிங்கப்படுத்தாதடா, இறங்குடா கீழே. அடச்சி, ஒட மரத்துல ஓனா ஏறலாம், பனை மரத்துல பண்ணி ஏறலாமா? எல்லாம் நீ குடுக்குற இடம். என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னேன் பாரு, நற்ப கூட கற்ப போல என்னுவே. அண்ணி, இவன் பாசத்துல நெஞ்சு நக்கறா. இவனுக்கு கரெக்டான ஆள் நீங்க தான். ஏய் சட்டப்படா. ஏய் அன்னிங்கிற பேர்ல வந்த வில்லியே, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் குட் மார்னிங், மை நேம் இஸ் செல்வி. நீ வந்து என்னைய செட்டப் பண்ணுறியா? யூ செட்டப் நான்சென்ஸ் பிளட்டி ஃபூல். கருவாயா, மரியாதை கீழ இறங்கி வந்துரு. ஏய் செல்வி, இது 2 நண்பர்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய போராட்டம். எடுபட்ட வயல பல தரம் சொல்லிட்டேன். என்ன பேர சொல்லி கூப்பிட்டு அடிபடி சாவ. பின்ன என்ன செல்விய கிளவி நான் கூப்பிட முடியும்? நான் உன்னை விட ஒரு நாளைக்கு முன்னாலே உலகத்தை பார்த்தவன். ஏண்டா ஒரு நாள் மூத்தவங்கிற திமிர்ல பேசுறியா? பாடவா இன்னும் கொஞ்சம் மேல